உங்களுக்கு வந்து கேம் ஸ்டுடியோ ஆரம்பிக்கணுமா? ஸோ இது ஆரம்பிக்கிறதுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் அதுக்குள்ள இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை பார்ப்போம். இது கரியர் கிடையாது, பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கு. ஸோ கரியர் ரிலேட்டடாக வந்து எக்ஸ்பர்டைசர் ஜாப்ஸில் வந்து இதே கண்டென்ட் நான் போட்டிருக்கிறேன். ஸோ ஒரு கேம் டெவலப்பராக நீங்கள் உங்கள் கரியர் எப்படி ஆரம்பிக்கிறது, டிசைனராக என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அதில் இன்னும் நிறைய வீடியோஸ் வரப்போகுது. பட் இது வந்து நீங்கள் ஒரு கேம் ஸ்டுடியோ ஆஸ் அ பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னா என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். ஸோ வெல்கம் டு ரகுலன்ஸ் இன்சைட்ஸ். இந்த வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ இந்த இயர்க்குள்ளார நீங்கள் இந்த சேனலை ஃபாலோ பண்ணால் ஒரு செகண்ட் இன்கம் கண்டிப்பாக ஏதோ ஒரு ஸ்டெப் நீங்கள் எடுத்து வைக்கணும். அண்ட் ஆல்சோ யூ ஹேவ் டு ஸ்டார்ட் அ பிஸ்னஸ். ஸோ அதுதான் வந்து கோல் ஆஃப் திஸ் சேனல். சரியா, சும்மா வந்து என்டர்டைன்மெண்ட் மாதிரி கன்சியூம் பண்ணல. அண்ட் அதேமாரி வந்து நம்ம டோரஷில் வந்து நம்மளோட ஃப்ரான்ச்சைஸ் ஆப்ஷன் வந்து இப்போ அவைலபிளாக இருக்குது. அப் டு 3 to 4 lakhs வந்து ஏர்ன் பண்ணலாம். நிறைய பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் அது எந்த ஏரியா, உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற ஏரியா அப்படின்னா உங்களுக்கு நல்லா தெரியும் அப்படின்னா தட் இஸ் கோன் பி அட்வான்டேஜ். ஸோ செக் பண்ணி பாருங்கள். இப்போ டாக்ரேஷன் அவங்க இன்னொன்று பண்ணியிருக்காங்க, விச் இஸ் பேசிக்லி அப்போலோ டாக்டர் வந்து அதை வந்து இப்போ ஃபவுண்ட் பண்ணி அதை பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதையும் செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த கேம் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம்னா நிறைய நேரம் வந்து நம்ம கண்ணுக்கே தெரியாது. நம்ம கேள்வியும் பட மாட்டோம், அவங்க கூட இன்ட்ராக்ட் பண்ண மாட்டோம். இந்த சென்ஸ் வந்து நீங்கள் ஒரு ஆப் டெவலப்பரையோ, ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்பரையோ, வெப் டெவலப்பரையோ, ஒரு சிவில் இன்ஜினியரோ, இந்தமாரி மற்ற இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்க, டாக்டர், இந்தமாரி எதை எடுத்துக்கிட்டாலும் சரி, அவங்கள நீங்கள் பார்க்கலாம். அவங்க எப்படி வாழ்கிறாங்க, அவங்க வீடு எங்கே இருக்குது, அவங்க எவ்வளோ சம்பாதிக்கிறாங்க, அவங்களுக்கு வேலைலாம் எப்படி கிடைக்குது, வேலை இருக்கா இல்லையா, இண்டஸ்ட்ரி எப்படி இருக்குது, இந்தமாதிரி நிறைய விஷயம் உங்களுக்கு தெரியும். இந்தமாரி எந்த ஒரு விஷயமும் தெரியாத ஒரு இண்டஸ்ட்ரி எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேம் டெவலப்மெண்ட் இண்டஸ்ட்ரி. அது ஒன்றும் பெரிய சீக்ரஸிலாம் கிடையாது. இட் இஸ் ஜஸ்ட் அந்த இண்டஸ்ட்ரி வந்து ஈவன் தோ இட் இஸ் அ ஹியூஜ் இண்டஸ்ட்ரி, பெரிய பொட்டன்ஷியல் இருந்தாலுமே அந்த இண்டஸ்ட்ரி வந்து இட் இஸ் நாட் ஹியூஜ். அந்த அந்த இந்த ஈகோ சிஸ்டம் ஆஃப் தட் இண்டஸ்ட்ரி வந்து இட் இஸ் நாட் ஹியூஜ். ஸோ அதுக்காக உள்ளார வர முடியாது அப்படின்னு கிடையாது. நீங்கள் இது உள்ளார வரலாம். பட் என்ன ஒரே ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா வந்து மற்ற இண்டஸ்ட்ரி எல்லாமே பார்த்தீங்கன்னா இட் இஸ் நெசசிட்டி பேஸ்ட். இப்போ ஒரு சிவில் இன்ஜினியரிங் வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வராங்க, ஒரு சிவில் கம்பெனியில் ஜாயின் பண்ணுறாங்க அப்படின்னா பில்டிங்ஸ் கட்டணும். பில்டிங்ஸ் ரிப்பேர் ஆயிடுச்சு அப்படின்னா வந்து போய் ரிப்பேர் பண்ணணும், ரோடு போடணும், பைப் நெட்வொர்க் இருக்குது, சூவேஜ் சிஸ்டம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாமே வந்து வேலை செஞ்சு ஆகணும். ஸோ இட் இஸ் நெசசிட்டி அப்படின்றப்ப வந்து அதுக்கு எப்போவுமே ஒர்க் இருக்கும், எப்போவுமே டிமாண்ட் இருக்கும். ஸோ இதே மாதிரி தான் நீங்கள் வந்து ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் எடுத்தாலும் சரி, ஆப் டெவலப்மெண்ட் எடுத்தாலும் சரி, எல்லா ஆப்புமே வந்து ஃபங்க்ஷன் ஆகிட்டு தான் இருக்கணும். பிகாஸ் ஒரு பேங்கிங் ஆப் இருந்தால் தான் நம்ம பேங்க் ட்ரான்ஸ்ஃபர்ஸ் பண்ண முடியும். அதேமாரி ஊபர் இருந்தால் தான் நம்ம வந்து வண்டி புக் பண்ண முடியும் அப்படின்ற பேர். வேறஸ் வித் கேம் இண்டஸ்ட்ரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் நாட் நெசசிட்டி, இட் இஸ் பியூர் டோபமைன் அடிக்ஷன். ஸோ அப்போ வந்து இதில் வந்து இன்றைக்கி ஒரு கேம் பாப்புலராக இருக்கும், நாளைக்கு திடீர்னு இந்த கேம் மறைஞ்சிடும். ஸோ நீங்கள் இந்த கேமை நீங்கள் பார்க்க மாட்டீங்க, ஏன்னா இன்னொரு கேம் வந்து அந்த ஸ்பாட்லைட் எடுத்துக்கும். தென் பீப்புள் டோன்ட் கோ பேக் டு தட் கேம் பிகாஸ் இட் இஸ் நாட் அ நெசசிட்டி. அதோட பெட்டர் எனக்கு டோபமைன் யாரோ ஒருத்தங்க கொடுக்குறாங்க, நாங்கள் போயிடுவோம். ஸோ அப்படின்றதுனால இந்த ரெண்டு கேம் இண்டஸ்ட்ரி, இந்த கேம் இண்டஸ்ட்ரியும் மற்ற இண்டஸ்ட்ரியும் ஒர்க் பண்ணுற டைனமிக்ஸ் வந்து இட் வில் பி வெரி டிஃப்ரெண்ட். ஸோ அதனால் இதில் சர்வைவல் வந்து கொஞ்சம் கஷ்டம் தான். பட் இஃப் யூ அண்டர்ஸ்டாண்ட் த கேம் அண்ட் எப்படி இது ஒர்க் ஆகுது அப்படின்னா தென் இட் குட் பி பெட்டர் அப்படின்னு நான் சொல்லுவேன். அண்ட் ஆல்சோ வந்து இதை ஃபுல் டைமாக பண்ணுற இண்டஸ்ட்ரி வந்து நான் பார்த்த வரைக்குமே இத்தனை வருஷத்தில் லாஸ்ட் 10 yearsல நிறைய ஸ்டுடியோஸ், ஃபேமஸான நிறைய ஸ்டுடியோஸ் வந்து அவங்க வந்து க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க. அண்ட் அதனால் வந்து நான் அப்போலேருந்து இப்போ வரைக்கும் டிசைட் பண்ணுறது என்னென்னா, நான் என்னோட மெயின் டெக் சர்வீசஸ்லாம் பண்ணுவேன், இதில் அடிஷ்னலாக வந்து கேம் டெவலப்மெண்ட் பண்ணுவேன். ஸோ கேம் டெவலப்மெண்ட்டு தனியாக ஆக்சுவலி நான் தனியாக ஒரு ஸ்டுடியோ பண்ணுறதா இருந்துச்சு, வர்ச்சுவல் ஸ்டுடியோஸ்னு ஒன்று பண்ணுறதா இருந்துச்சு. அண்ட் அதில் தான் எங்களோட ப்ராஜெக்ட்ஸ்லாம் இனிஷியலாக பண்ணுறதும். பட் நான் தனியாக போகிறதுக்கான ரீசன் வந்து இந்த மற்ற ஸ்டுடியோஸ் எல்லாம் சர்வே பண்ண முடியாத சுச்சுவேஷன் நான் பார்க்குறேன். ஏன்னா திடீர்னு வந்து இன்னொரு ஸ்டுடியோக்கு வந்து நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வந்துடும், இதுக்கு வரவே வராது. நம்ம ஏன்னா இவங்களும் கேம் பண்ணிகிட்டு இருப்பாங்க, எல்லா ஸ்டுடியோவும் கேம் பண்ணுவாங்க. ஸோ அந்த கேம் ஹிட் ஆகாது, ரெவென்யூக்கு, மார்க்கெட்டிங்க்கு ரெவென்யூ இருக்காது. ஸோ இந்தமாரி நிறைய இஷ்யூஸ் இருக்குது, இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் பார்ப்போம். ஸோ அப்போ வந்து ஸோ இதுக்குள்ளார வந்து நம்ம வரத்துக்கு முன்னாடி தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்னா வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் ஒரு கேம் டெவலப்பரோ டிசைனராவோ கம்ப்ளீட் ஈகோ சிஸ்டம் தெரியணும். ஸோ ஈகோ சிஸ்டம்னா வந்து வெறுமனையாக கேம் டெவலப் பண்ண தெரியும் எனக்கு ராகுல், நான் வந்து 4-5-6 ப்ராஜெக்ட்டில் ஒர்க் பண்ணியிருக்கேன், டிசைனர் ஒர்க் பண்ணியிருக்கேன் அப்படின்னா அது பத்தாது. அது வந்து இது வந்து நம்ம இந்த டெக் ஃபவுண்டர்ஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து நான் யாருக்குமே வந்து எக்ஸ் கூகுள், எக்ஸ் ஆப்பிள், இப்போ நான் வந்து ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் கம்பெனி ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பண்ணுவாங்க. அண்ட் ஸோ தட் இஸ் மச் ஈஸியர் டு சர்வைவ். வேறஸ் வித் கேம் இண்டஸ்ட்ரியில் என்ன அப்படின்னா ப்ராஜெக்ட்ஸ் எப்படி எடுக்கிறது, ப்ராஜெக்ட் எப்படி மார்க்கெட் பண்ணுறது, நம்ம எப்படி கேம் க்ளோன்ஸ் பண்ணாமல் இப்படி பண்ணுறது அப்படி பண்ணுறது அப்படின்ற நிறைய விஷயம் வந்து டெக்னிக்கலாக உங்களுக்கு தெரியலாம். பட் அதை நீங்கள் சேல்ஸ் பண்ண தெரில, மார்க்கெட்டிங் பண்ண தெரில, ஃபண்டு கொண்டு வர தெரில, ப்ராஜெக்ட் எடுக்க தெரில அப்படின்னா இந்த இண்டஸ்ட்ரி சர்வை பண்ண முடியாது. அஸ் இட் இஸ் நாட் பில்ட் ஆன் நெசசிட்டி. ஸோ இது சர்வை பண்ணுறது இட் இஸ் நாட் தட் ஈஸி. ஸோ அப்போ வந்து இதில் நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணுன்னா டெக்னிக்கலாக யூ ஹேவ் டு ஹேவ் அன் அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு ஸ்ட்ராங் ஹோல்டு ஒன்று இருக்கணும். அண்ட் செகண்ட் வந்து உங்களுக்கு பப்ளிஷர் எக்கனாமி, பப்ளிஷர்ஸை பற்றி தெரியணும். பப்ளிஷர்ஸ் கூட நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கணும். நீங்கள் ஒரு கேம் ஸ்டுடியோவில் வந்து பப்ளிஷர் சைடு நீங்கள் ஒர்க் பண்ணால் மட்டும்தான் ஸ்டுடியோஸ் நீங்கள் ரன் பண்ணுறதுக்கான உங்களுக்கு ஒரு ஃபுல் வியூ கிடைக்கும். அது இல்லாமல் நீங்கள் உள்ளார வந்தீங்க அப்படின்னா யூ டோன்ட் ஈவன் ஹேவ் அன் அண்டர்ஸ்டாண்டிங். நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க நான் ஒரு கேமை போட்டு ஆப் ஸ்டோரில், ப்ளே ஸ்டோரில் போட்டு நான் மார்க்கெட்டிங் வந்து ஆட் கேம்பெயின் ரன் பண்ணால் எனக்கு டவுன்லோட்ஸ் வந்துடும், டவுன்லோட்ஸ் இன் ஆப் பர்ச்சேஸ் நடக்கும், எனக்கு காசு வந்துடும்ட்டு. நோ, தட்ஸ் நாட் தட் ஈஸி.
அங்கே வந்து ஒரு மாதத்துக்கு வந்து ஆயிரக்கணக்கான கேம், நான் சொல்கிறது 50 to 30,000 கேம்ஸ் வந்து லைவ் போகும். ஆப் ஸ்டோர், ப்ளே ஸ்டோரில் இன்னும் அதிகமாக இருக்கும். ஏன்னா அங்கே வந்து ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கம்மி. ஸோ இப்போ இவ்வளோ கேம் லைவ் போகிறப்ப உங்கள் கேம் அதில் ஒன்று. நீங்கள் எவ்வளோ தான் ஆட் கேம்பெயின் ரன் பண்ணாலும் உங்கள் ஆட்ஸை நீங்கள் வந்து யூ டோன்ட் ஈவன் see it. அண்ட் ஆல்சோ உங்களோட காஸ்ட் பர் கிளிக் எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா இட் வில் பி மச் ஹையர். நீங்கள் ஒரு ஆப்பை ப்ரொமோட் பண்ணுறதுக்கு, கேமை ப்ரொமோட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா மச் ஹையர். ஏன்னா இங்கே காம்படிஷன் அதிகம். அண்ட் ஆல்சோ த பிட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் வெரி ஹியூஜ். ஸோ அதை பற்றி நம்ம பார்ப்போம். ஸோ அதனால் நீங்கள் பப்ளிஷர் சைட் நீங்கள் ஒர்க் பண்ணல அப்படின்னா வந்து கேம் டெவலப்மெண்ட் ஸ்டுடியோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபுல் டைமாக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரிஸ்க் எடுக்காதீங்க. உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், டெக்னிக்கலாக நீங்கள் கேம் பில்ட் பண்ணியிருப்பீங்க, அதை வச்சுட்டு இந்த ரிஸ்க் எடுக்காதீங்க. அண்ட் செகண்ட் வந்து இதில் இன்கம் அப்படின்றது வந்து இட் இஸ் நாட் லைக் ஒரு ஸ்டெடி ஸ்ட்ரீம் ஆஃப் இன்கம் வரும். இந்த மாதம் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு 2 லட்ச ரூபா வந்துச்சுன்னா அடுத்த மாதம் வரும், அதுக்கு அடுத்த மாதம் வரும், அப்படின்லாம் கிடையாது. ஸோ அதில் வந்து நிறைய ஃப்ளக்சுவேஷன்ஸ் இருக்கும் ஒன்று. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு காப்பிரைட் இண்டஸ்ட்ரி அண்டு ட்ரேட் மார்க்கிங்கு, லைசன்சிங்கு, இதை பற்றிலாம் தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா கேமை பொறுத்த வரைக்கும் வந்து எப்படின்னா வந்து இப்போ நீங்கள் ஒரு கார் ரேசிங் கேம் வைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் அதில் வந்து இப்போ லேம்பர்கினியோ ஃபெராரியோ நீங்கள் வச்சிங்க அப்படின்னா பீப்புள் வில் பி அட்ராக்டட், அந்த கேமை ட்ரை பண்ணணும்னு நினைப்பாங்க. இப்போ நீங்கள் வந்து கொஞ்சம் வேறு டிசைனில் நீங்கள் போட்டு ஏதோ ஒரு இன்னோவேட்டிவாக ஒரு நேம்லாம் வச்சு பண்ணுறீங்க அப்படின்னா அது வந்து இட் இஸ் நாட் கோன் செல் தட் கேம். ஸோ கிராஃபிக்ஸ் நல்லா இருக்கா, ஓகேவா, they will give it a try. பட் அது நீங்கள் கொண்டு போய் மார்க்கெட் பண்ணுறது எல்லாமே வந்து டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஸோ சம்டைம்ஸ் வந்து நீங்கள் வந்து அந்த ஆர்ட் ஒர்க்கே வந்து கரெக்டான ஆர்டிஸ்ட் கிட்ட வாங்கலை, அவங்க வந்து ஏற்கனவே ஏதோ ஒரு வந்து ப்ளஜரைஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு ஃபெராரி மாடல் உங்களுக்கு தெரியாது. ஆக்சுவலி நீங்கள் கவனிச்சிங்கன்னா ஃபெராரிஸ் வந்து பப்ளிக் ப்ரொடக்ஷனில் இருக்கிற கார்ஸ் வந்து லேம்பர்கினிஸ் எல்லாமே வந்து நீங்கள் கண்ணில் பார்க்குறது. அது இல்லாமல் நிறைய கான்செப்ட் டிசைன்ஸ் இருக்கும். அது எல்லாமே வந்து லைசன்ஸ்டு ப்ராடக்ட். இந்த சென்ஸ் வந்து அதை அவங்க வந்து 10 இயர்ஸ்க்கு முன்னாடி 5 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து ஹரிகேன் வரப்போ, லேம்பர்கினி ஹரிகேன் வரப்போ, மெர்சேலாகோ அதெல்லாம் வரப்போ வந்து அவங்க நிறைய கான்செப்ட் டிசைன் பண்ணியிருப்பாங்க. அந்த டிசைன்ஸ் எல்லாமே வந்து தே செல் இட் அஸ் அ லைசன்ஸ் டு பிகர் கம்பெனிஸ் லைக் EA ஸ்போர்ட்ஸு, நீட் ஃபார் ஸ்பீட், அந்தமாரி அந்த ஃபோர்ஸ் அந்த கேம்ஸ்க்குலாம் வந்து தேல் செல் இட் அஸ் அ லைசன்ஸ். ஸோ அதனால் வந்து நீங்கள் அதை ப்ளஜரைஸ் பண்ண முடியாது. நிறைய டிசைனர்ஸ் வந்து அதெல்லாம் ப்ளஜரைஸ் பண்ணி உங்களுக்கு ஒரு டிசைன் கொடுப்பாங்க. நீங்கள் ஃப்ரீலான்சரில் எங்கேயாவது போனால் இது ஆக்சுவலி இது ஒரு பெரிய இஷ்யூவே கூட. ஏன்னா உங்களுக்கு தெரியாது, யூ திங்க் தட் ஓகே இவரே வந்து ஓனாக க்ரியேட் பண்ணுறாரு அப்படின்ட்டு நீங்கள் இதை செக்கும் பண்ண முடியாது. ஸோ இப்போ என்ன ஆகும்னா கேம் போகும், கேம் யாரும் வாங்கலை, யாரும் டவுன்லோட் பண்ணலைன்னா ஓகே, பட் யாராவது பண்ணாங்க அப்படின்னா தென் நீங்கள் ஏர்ன் பண்ணது எல்லாத்தையுமே வந்து யூ வில் கிவ் இட் பேக் டு த லைசன்ஸ் ஓனர். ஸோ இது வந்து ஒரு பெரிய இஷ்யூ. கேம் யூஸில் வந்து அந்த ஆர்ட் ஒர்க்கு, 3D மாடலிங், இந்த விஷயம்லாம் ஒரு பெரிய விஷயம். அண்ட் இதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா பெரிய கேம் ஸ்டுடியோஸ் வந்து அவங்களோட பிகர் சங்க் எங்கே போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆர்ட் ஒர்க் டிபார்ட்மெண்ட்டுக்கு போகும். ஏன்னா அவங்க இன் ஹவுஸாக பண்ணால் அவங்களுக்கு தெரிஞ்சிடும் இது நம்மளோட வேலை தான், நம்ம யாரும் ப்ளஜரைஸ் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி இருந்துமே லைசன்சிங் எல்லாமே வந்து இட்ஸ் வெரி ஸ்ட்ரிக்ட். ஸோ அது வந்து இட் வில் புல் த கேம் ஆஃப். ஒரு ரீஜனில் எடுத்தாலே போதும், மற்ற ரீஜனில் ஃபாலோ பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ இட் இஸ் கோன் பி ஹார்ட். ஸோ அதனால் அது ஒன்று. நெக்ஸ்ட்டு வந்து கேம் டிசைனர் அண்ட் டெவலப்பர் வந்து இட் இஸ் நாட் அ க்ரைட்டீரியா டு பில்ட் கேம்ஸ். நீங்கள் ஒரு நாள் கேம் பிளேயராகவும் இருக்கணும். ஸோ நீங்கள் எந்த இண்டஸ்ட்ரியில் கேம் பில்ட் பண்ண போகிறீங்களோ அந்த இண்டஸ்ட்ரியில் நீங்கள் அதில் இருக்கிற டாப் கேம்ஸ் எல்லாமே நீங்கள் ரசித்து விளையாடுறவராக இருக்கணும். சும்மா கடமைக்கு போய் விளையாண்டு வந்துட்டு இதான் நம்ம பண்ணலாம் அப்படின்ட்டு. ஏன்னா அது வந்து யூ மே நாட் அண்டர்ஸ்டாண்ட் எதனால் ஒரு கேம் பிடிக்குது. இப்போ வந்து ஏஜ் ஆஃப் எம்பையர்ஸ் வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி கேம். ஸோ அதில் வந்து நான் வேர்ல்டில் வந்து 213th பிளேயராக இருந்தேன். ஸோ மில்லியன்ஸ் ஆஃப் பிளேயர்ஸ் இருக்கிறப்ப நான் 213th பிளேயராக இருந்தேன். ஸோ அப்போ அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏன் வந்து ஏஜ் ஆஃப் எம்பையர்ஸ் 1, 2, 3, 4 அப்படின்னு இருக்கிறப்ப ஏன் 3 இன்னும் பாப்புலராக இருக்குது, 4 விட 3 ஏன் பாப்புலராக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இட் இஸ் நாட் பிகாஸ் 4 நல்லா இல்லை அப்படின்றதுலாம் கிடையாது. இந்த எல்லா 4 பார்ட்லேயுமே வந்து 3 மட்டும்தான் வந்து இட் இஸ் லைக் ஒரு மல்டிப்ளேயர்லேயும் வந்து இட் வில் பி வெரி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ளஸ் வந்து ரொம்ப காம்ப்ளெக்ஸான ஒரு லேர்னிங் கர்வ் இருக்கும். பட் அந்த லேர்னிங் கர்வ் தெரிஞ்சிச்சு அப்படின்னா வந்து தென் யூ கேன் டூ லாட் மோர் திங்ஸ். ஸோ அதனால் வந்து யூசர்ஸ்க்கு வந்து தே கீப் கெட்டிங் தட் சர்ப்ரைஸ் டோபமைன். ஸோ விச் அதர் இதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ப்ரெடிக்டபுளாக இருக்கும். ஸோ 1 and 2ல் வந்து ஐ டோன்ட் திங்க் ஸோ தெர் இஸ் இது கிடையாது மல்டிப்ளேயர். ஐ திங்க் 2ல் இருந்துச்சு அந்த இதில் சினாரியோஸ் இதெல்லாம் இருக்கும். பட் 3ல் வந்து மல்டிப்ளேயர் வாஸ் அ ஹிட். அண்ட் 4 வந்து இப்போ கம்பீட்டிங் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து 3ஐ விட 4 வந்து இட் இஸ் நாட் கோன் பி ஆஸ் பிகர் இஸ் அ ஹிட். இப்போ தான் வந்து கொஞ்சம் ப்ரொமோலாம் பண்ணிருக்காங்க. ஸோ அந்தமாரி வந்து நீங்கள் அந்த இண்டஸ்ட்ரி அந்த பர்டிகுலர் ஜானர் ஆஃப் த கேமும் இருக்குது. ஸோ அதில் வந்து யூ ஹாவ் டு பி குட் அட் இட். ஸோ அகெயின் நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா வந்து கேம் வந்து வெரி அடிக்டிவ். அப்படி இருக்கிறப்ப நீங்கள் குட்டாக இருக்கணும் அப்படின்னா யூ வில் கெட் அடிக்டட். அப்படின்னா யூ டோன்ட் ஹேவ் டைம் டு ஸ்டடி ஆர் லேர்ன் ஆர் டூ ப்ராஜெக்ட்ஸ் அந்தமாரி. ஸோ கேம் இண்டஸ்ட்ரியோட இன்னொரு ப்ராப்ளமும் அதுதான். கேம் டெவலப்பர்ஸே பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் அடிக்டடாக இருப்பாங்க கேம்ஸுக்கு. ஸோ தே டோன்ட் ஹேவ் அ கண்ட்ரோல். ஸோ அதுவுமே வந்து ஒன் ரீசன் வந்து வை தே ஆர் நாட் அவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகிறது இல்லை அப்படின்றதும். அண்ட் பட் அந்த பேலன்ஸ் ஒர்க் அவுட் பண்ணிட்டீங்க அப்படின்னா தென் இட் இஸ் குட். நீங்கள் வந்து விளையாடுறது வந்து ஃபன்னாக இருக்குது, பட் அது வந்து நான் கற்றுக்கிறதுக்கு விளையாடுறேன், அது முடிஞ்சதுக்கப்புறம் அந்த அடிக்ஷனை கண்டினியூ பண்ணல அப்படின்னா தென் யூ கோன் பி ரியலி குட்.
அண்ட் நெக்ஸ்ட் வந்து டெக்னாலஜி செலெக்ஷன். ஸோ அது நீங்கள் பார்த்தீங்கன்னா யூனிட்டி, அன்ரியல் 2 மேஜர் கேம் இன்ஜின்ஸ் இருக்குது. இது இல்லாமல் ஆட்டோடெஸ்க் எல்லாருமே மற்றவங்களும் கொடுக்குறாங்க. பட் இது 2மே மெயின். ஸோ இப்போ யூனிட்டி வந்து நீங்கள் பார்க்குற முக்கால்வாசி ஸ்டாண்டர்ட் கேம்ஸு, ஸ்மால் கேம்ஸு, கிட்டத்தட்ட மில்லியன்ஸ் ஆஃப் கேம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா யூனிட்டி இருக்கும். அதே டாப் அண்ட் கேம்ஸ்லாம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா அது எல்லாமே வந்து அன்ரியலில் இருக்கும். ஸோ எந்தெந்த டாப் கேம்ஸ் வந்து வித் வெரி காம்ப்ளெக்ஸான ஃப்ளோஸ்லாம் இருக்குது அப்படின்னா வந்து அதெல்லாம் அன்ரியலில் இருக்கும், இல்லைனா கஸ்டம் கேம் இன்ஜினில் பண்ணுவாங்க. ஸோ அதனால் நீங்கள் ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து யூனிட்டி. ஸோ அதுக்கு C# தெரியணும். அன்ரியல்னால் உங்களுக்கு வந்து C++ தெரியணும். அன்ரியலில் வந்து ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கம்மி, யூனிட்டியில் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதிகம். பட் என்னென்னா அந்த ஸ்கேல் ஆஃப் கேம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா யூனிட்டியில் வந்து சின்ன சைஸ் கேம்ஸ் தான் பண்ணுவாங்க. ஸ்டார்டிங் வித் லைக் அரௌண்ட் ஒரு 3-4 lakhsலேருந்து ஒரு 50 lakhs 1 crore 2 crore அந்த அளவுக்கு பண்ணுவாங்க. வேறு வித் அன்ரியல் நீங்கள் பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஆல் பிகர் ஸ்டுடியோஸ். பட் அதில் அன்ஃபார்ச்சுனேட்லி ஜாப்ஸ் வந்து உள்ளார போய் வாங்கி அது செட்டில் ஆகிறது அது எல்லாமே ஒரு டிஃபிகல்ட் போர்ஷன் எல்லாமே இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து இந்த கேம் டெவலப்மெண்ட் பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் கேம் டெவலப் பண்ணியாச்சு, கேமை வந்து பீட்டா டெஸ்ட் பண்ணியாச்சு, பப்ளிக்கு கொண்டு போகிறோம். இப்போ வந்து மார்க்கெட்டிங் பண்ணுறோம். ஸோ மார்க்கெட்டிங் பட்ஜெட் இல்லாமல் நீங்கள் வந்து கேம் டெவலப்பே நீங்கள் பண்ணாதீங்க. நீங்கள் சர்வீஸாக ரெண்டர் பண்ணலாம். நீங்கள் வந்து இன்னொருத்தவங்களுக்கு வந்து கேம் டெவலப் பண்ணி கொடுக்கலாம், அந்த சர்வீஸாக பண்ணுங்கள். பட் நீங்கள் உங்களுக்குன்னு ஒரு கேமை நீங்கள் கையை வச்சுட்டிங்க அப்படின்னா அதில் போடுற ஒவ்வொரு மினிட்டும், ஒவ்வொரு ருப்பி, ஒவ்வொரு டாலருமே வந்து முக்கால்வாசி தடவை வந்து 99% வந்து வேஸ்ட். அது வந்து நீங்கள் மற்ற ப்ராஜெக்ட்ஸு, மற்ற டெக் கம்பெனிஸ்லாம் சும்மா ஒரு ஆப்பை பண்ணுவாங்க, CRM பண்ணுவாங்க, ERP பண்ணுவாங்க, அந்தமாரிலாம் அதில் கிடையாது. இதில் நீங்கள் சும்மா பண்ணுறதெல்லாம் முக்கால்வாசி வேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா உங்கள்கிட்ட மார்க்கெட்டிங் பட்ஜெட் இல்லைனா அது கம்ப்ளீட்டாக வேஸ்ட். ஸோ நீங்கள் அதை வந்து ஒரு போர்ட்ஃபோலியோ வேணால் கிளைண்ட் கிட்ட காட்டலாம். பட் கிளைண்ட்டுமே கூட முக்கால்வாசி கிளைண்ட் வந்து மற்ற ப்ராஜெக்ட்ஸ்லாம் வந்து அதில் என்ன டெக்னிக்கலாக நீங்கள் பண்ணியிருக்கீங்க, அந்த ஒர்க்கு பண்ணியிருக்கீங்களான்னு பார்ப்பாங்க. பட் கேம் டெவலப்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் அவங்க அதை மட்டும் பார்க்க மாட்டாங்க. நிறைய நேரம் வந்து அது கேம் டவுன்லோட்ஸ் ஆகிருக்கான்னு பார்ப்பாங்க. 1,00,000 டவுன்லோட் வந்திருக்கா, 2,00,000 டவுன்லோட் வந்திருக்கான்னு பார்ப்பாங்க. அது இல்லை அப்படின்னா தென் நிறைய ஸ்டுடியோஸ் வந்து அதை தான் காட்டுவாங்க. அந்த போர்ட்ஃபோலியோவில் பார்த்தீங்கன்னா டவுன்லோட்ஸ் எவ்வளோன்னு தான் காட்டுவாங்க. ஸோ அதே ஒரு ஸ்டாண்டர்ட் டெக் கம்பெனி, வெப் டெவலப்மெண்ட் கம்பெனி, மொபைல் ஆப் டெவலப்மெண்ட் கம்பெனினா டவுன்லோட்ஸ் எல்லாம் பெருசாக காட்ட மாட்டாங்க. ஸோ அவங்க வந்து இந்தமாதிரி ப்ராஜெக்ட்ஸ்லாம் பண்ணியிருக்கேன், அதெல்லாம் ஒர்க் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்தமாரி கேம் டெவலப்மெண்ட் இண்டஸ்ட்ரிக்குள்ளே நிறைய விஷயம் இருக்குது கைஸ். ஸோ இது வந்து லெட்ஸ் கன்க்ளூட் திஸ் ஒன் as a part 1. ஸோ இது ரிலேட்டடாக உங்களுக்கு யாருக்காவது இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா வந்து நம்ம திரும்ப வந்து வில் டூ another one. ஸோ அதுக்குள்ளார வந்து ஜென்ரலாக ப்ராக்டிக்கலாக நாங்கள் கேம் டெவலப் பண்ணுறப்போ வந்து இந்த க்ளோன் கேம்ஸ் பண்ணுறதுல என்ன இஷ்யூஸ் இருக்குது, ஆப்பிள் ஏன் க்ளோன் கேம்ஸை நிறுத்திட்டாங்க, ஸோ அதில் நிறைய ஸ்கேம்ஸ்லாம் நடக்கும். ஸோ இதெல்லாம் பற்றி நம்ம அடுத்தது பார்ப்போம். வில் see again another video guys and thank you so much for all your love and support and cheers.